வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாஃப்டான ராகி ரோட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சப்பாத்தி. இதுக்கு நம்ம கோதுமை மாவோ மைதா மாவோ எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் ராகி மாவே வச்சு பண்ணுற gluten free ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் உப்பு போடுவோம் இல்லையா பிசையறதுக்கு. அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சின்னதாக வச்சுட்டு 1 கப் ராகி மாவு, கடையில் வாங்கின ராகி மாவு நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு நல்லா அந்த கப்பை தட்டிட்டு அளந்துக்கணும், குவிச்சு அளக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாவை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருந்தால் போதும். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது சூடு ஆறட்டும். இது இப்போது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு சில மாவு வாகு இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல வெந்நீரை கொஞ்சம் தெளிச்சுட்டு பிசைங்க. நார்மல் வாட்டரை விட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுது. இதை நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி இடுறதுக்கு ஒரே மாதிரி எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டையாக இதை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாவை எப்போவுமே மூடியே வைங்க, இல்லாட்டினா மாவு காஞ்சு போயிடும். அப்புறம் சப்பாத்தி ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போது நம்மளுக்கு சப்பாத்தி இடலாம். இப்போது ட்ரை ராகி ஃப்ளார் எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதில் இந்த ராகி மாவு உருண்டையை நல்லா நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ராகி ஃப்ளாருக்கு பதிலாக அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம தின்னாக சப்பாத்தியாக இட்டுடலாம். இப்படி சப்பாத்தியாக இடும்போது நம்ம இதில் இந்த மாதிரி ராகி ஃப்ளாரில் நடுவில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தின் ரொட்டியாக இது அழகாக இடுறதுக்கு வந்துடும். இப்போது இது எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சர்க்கிளான ஒரு மூடி வச்சு நம்ம அதை ஒரு ரவுண்டான ஒரு இதுவாக நம்ம பண்ணிக்க போகிறோம், ஈவன் சைஸாக. அப்போ இந்த எட்ஜஸில் இருக்கிற அந்த கிராக் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ எக்ஸஸாக ஏதாவது மாவு இதில் ஒட்டி இருந்துச்சுன்னா ட்ரை ஃப்ளார் அதை தட்டிட்டு நம்ம இதை சூடான தவாவில் சேர்த்துடலாம். இப்போது இதை 2 பக்கமும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதை ஃபுல்காவாக டைரெக்டாக இந்த அடுப்பில் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் வரும். ஸோ இது மாதிரி சப்பாத்தியாக நான் இதில் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த தோசை திருப்பியை வச்சு அது மேலே நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா உப்பிட்டு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப தின்னாக இருக்கிறனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம். இப்போது லேசாக நெய் 2 பக்கமும் தடவிடலாம். நம்ம ரொம்ப நெய் வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஸ்பூனை வச்சு லேசாக தடவி விட்டால் போகும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வெந்துடுச்சு. நம்மளுக்கு சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் ஒரு கேஸ்ரோலில் போட்டும் வச்சுக்கலாம். இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு டேம்ப் கிளாத்தை அதில் கூட சுற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும் இந்த ராகி சப்பாத்தி. இதே மாதிரி சாஃப்டாக ஜோவார் மாவுலேயும் நீங்கள் ரோட்டி பண்ணலாம். ராகி ஃப்ளாருக்கு பதிலாக ஜோவார் போட்டு ஜோவார் ரோட்டியும் செய்யலாம். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.